உண்மையை வெளியே கொண்டு வார்கள் என்று நான் நம்புகிறேன் என்பதுரை இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள். சார் வணக்கம். கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல வந்து சிபிஐ விசாரணைக்கு தமாக வரவேற்பு தெரிவித்துக் கொள்கிறது, நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. உயிரிழந்தவர்களுக்கு நியாயம் கிடைக்கும். அந்த குடும்பங்களுக்கு முதல் நாளே தமாகவினுடைய கோரிக்கை சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கூறியதை நினைவு கூற விரும்புகிறேன். கரூர் சம்பவம் நடந்து 15 நாட்கள் ஆயிருக்கு. அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், பல துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இந்த சம்பவத்தை பற்றிய பல்வேறு கருத்துக்களை பல்வேறு கோணங்களில் பேசிட்டு இருந்தாங்க. பலர் உள்நோக்கத்தோடு பேசிக் கொண்டிருந்ததை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இதனால பாதிக்கப்பட்ட குடும்பமும் சரி, சாதாரண மக்களும் சரி, மிகுந்த குழப்பத்துல இருந்ததுதான் உண்மை நிலை. அன்றைக்கு நடந்த அரசியல் செயல்பாடுகள், அரசியல் கட்சி செயல்பாடுகள் மக்கள் மத்தியிலே, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மத்தியிலே இயற்கையா செயற்கையா என்ற கேள்வியே எழுந்தது. மிகப்பெரிய குழப்பம் நீடித்துக் கொண்டிருந்தது. தமிழக அரசு வந்து ஒரு 10 நாள்ல 2-3 நிலை எடுத்தாங்க. முதல்ல தனிநபர், அதுக்கப்புறம் அதிகாரியின் தலைமையில ஒரு விசாரணை என்று குழப்பமே நீடித்துக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் நடுநிலையோடு வரும் தீர்ப்பே அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் வழிகாட்டுதலாக அமையும் என்ற ரீதியில இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணை கோரியிருக்கிறது. மட்டுமல்லாமல் இந்த விசாரணையில நிறைய சரியான முறையான கோட்பாடுகள் கொடுத்திருக்கிறாங்க. இது எப்படி விசாரிக்கணும், யார் விசாரிக்கணும், எந்தெந்த நேரத்துல தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிற தெளிவு கொடுத்திருக்கிறது. உண்மையிலே பொதுமக்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நம்பிக்கை கொடுப்பதாக இருப்பதாக தமாக கருதுகிறது. பாஜகவும் அதிமுகவும் இந்த கரூர் சம்பவத்துல தாவேகவுக்கும் தாவேக தலைவர் விஜய்க்கும் ஆதரவாக நிற்பது ஒரு அரசியல் நிலைப்பாடு, கூட்டணிக்கு அழைக்கக்கூடிய அது ஒரு உத்தியாகவும் அது இருக்கிறதுங்கிற பார்வை முன்வைக்கப்படுகிறது. அதை எப்படி பார்க்கிறீங்க? ஏன் வந்து இதை எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது? பாஜகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தமாகவா இருக்கட்டும், அது ஒத்த கருத்துடைய கட்சிகளாக இருக்கட்டும், அரசியலுக்கு அப்பாற்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பொதுமக்களுக்கு துணை நிற்கிறோம். இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே நடக்கக்கூடாது. அதற்கு ஒரு சரியான கோட்பாடு தேவை. அதற்கு சிபிஐ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்பதில் என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன அரசியல் புகுத்த வேண்டிய அவசியம்? 43 பேர் இறந்ததுல இப்ப முதலமைச்சரும் அந்த வாதத்தை தானே முன் வச்சாரு. இதுல அரசியல் செய்ய வேண்டிய தேவையில்லை, எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து நம்ம ஒரு வழிகாட்டு குழுவை அமைக்கலாம் அப்படின்றது தானே முதலமைச்சருடைய பார்வையாகவும் இருந்தது. எங்கள் கூட்டணி, ஆளும் கூட்டணி, எதிர்கட்சி கூட்டணியை தாண்டி உச்ச நீதிமன்றத்துடைய பார்வை இறுதியான பார்வை. அவர்களுக்கு அரசியல் கிடையாது. அவர்கள் வந்து தமிழகத்தினுடைய இந்த விசாரணையை தாண்டி சிபிஐ விசாரணை தான் உண்மை நிலை வெளிவரும் என்று நம்புகிறார்கள். நிச்சயமா மக்கள் புரிந்து கொள்வார். நன்றி திரு ஜி கே வாசன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள். சார் வணக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு, அந்த குழுவின் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு எப்படி பார்க்கிறீங்க?